எந்த சிபிஐ விசாரணை வந்து வேண்டாம்னு இவர் வந்து பல இடங்கள்ல பட்ஜெட் மாநில சுயேட்சைக்கு எதிரானது அப்படிலாம் பேசினார். அஜித்குமார் அந்த போலீஸ் கஸ்டோடியல் டெத்துக்கு எல்லாம் பேசினார் இல்லையா. அதையெல்லாம் இப்ப சேர்த்து வைத்து பார்க்கும்போது இவர் கொள்கை எதிரிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டாரு. சிபிஐ விசாரணை வந்து இவர் ஏற்றுக்கொண்டு விட்டாரு. இந்த உச்சநீதிமன்றத்துல வந்து சிபிஐ விசாரணைன்னு போட்டவங்கல்ல 2 பேர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு தவறான தகவல் கொடுத்துருக்காங்க. அதுல 2 பேர் இறந்து போறவங்க குடும்பங்களை சேர்ந்தவங்க வந்து அதுல வழக்கு போட்டதா வருது. அதுல ஒருத்தருக்கு வந்து இந்த வழக்கு போட்டிருக்காங்கன்ற விஷயமே தெரியாம அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்து ஏமாத்திருக்காங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த சர்மிளா என்ற பெண் வந்து தன்னை விட்டு பல வருடங்களுக்கு முன்னாடியே ஓடி போன கணவன் இதுல சம்பந்தமே இல்லாம பணத்துக்காக வந்து தன்னுடைய குழந்தை மரணத்துக்காக இந்த உச்சநீதிமன்ற வழக்குல அவர் பேரை சேர்த்திருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதே உச்சநீதிமன்றத்துல தெரிவிக்கும் போது அந்த அமர்வினுடைய மகேஸ்வரி நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து என்ன சொல்றாங்க, மக்களுக்கு நீதியான நேர்மையான விசாரணை வேண்டும், அதனால சிபிஐ போட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் 2014 பிஜேபி மோடி வந்து அமித்ஷா இவங்க வந்து ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வந்தது பிறகு சிபிஐ என்பது வந்து அவர்களுடைய கைப்பாவையாக இருக்குது அப்படின்றது மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கே தெரியல போல. அதனால வந்து இப்ப விஜய் தரப்பு வந்து நிம்மதி பெருமூச்சு விடலாம். விஜயோ விசாரிச்சா ஒரு 3 மாசத்துல விசாரிச்சிருவாங்க. விசாரிச்சு நம்ம கேஸ் ஃபைல் ஆயிரும். ஆமா, எலெக்ஷனுக்குள்ள பெரிய டேமேஜ் ஆயிரும். நம்ம இது வரைக்கும் பேசிட்டு இருந்த பஞ்சு டயலாக்லாம் வந்து நொந்து போன டயலாக் ஆயிரும் அப்படின்றது விஜய்க்கே வந்து தெரியும். வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மத நெறிவலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போ கரூர் சம்பவம் தொடர்பாக வழக்கு விசாரணை போயிட்டு இருக்குது. SIT விசாரணை போயிட்டு இருக்குது. இதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் போயிருந்தாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல வந்து தீர்ப்பும் வந்திருக்குது. வெள்ளிக்கிழமை விசாரணை நடந்தது. இன்னைக்கு தீர்ப்பும் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்கிறீங்க? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து முதல்ல தாவேகா தரப்புல ஆதவர்ஜுனா இவங்கெல்லாம் கோரினது வந்து இந்த SITயை வந்து கேன்சல் பண்ணிட்டு ஒரு உச்சநீதிமன்றமே ஒரு நீதிபதி தலைமையில வந்து ஒரு விசாரணை குழு அமைக்கணும், அவங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதையும் வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதா சொல்லலாம். இன்னொரு புறம் பாதிப்படைந்த குடும்பங்கள் உண்மையிலே பாதிப்படையலைன்றது பின்னாடி வந்து ஊடகங்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்குது. அவங்களுடைய கோரிக்கை வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்பது, அதையும் வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த சிபிஐ விசாரணையை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு குழுவை வந்து உச்சநீதிமன்றம் நியமிச்சிருக்கு. அதில் அஜய் ரஸ்தோகி என்ற முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து அதுக்கு தலைமை தாங்குவார். 2 IPS போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அவர் எடுத்துக்கலாம். அந்த 2 பேருமே தமிழ்நாடு கேடராக வந்து இருக்கணும். ஆனால் தமிழ்நாடை நேட்டிவாக கொண்டவங்களா இருக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த குழுவுக்கு மாதம் சிபிஐ வந்து தன்னுடைய புலன் விசாரணை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், அதை இந்த குழு வந்து மானிட்டர் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சந்தேகம் அப்படின்னா, இப்போ மானிட்டர் பண்ணுற குழுவுக்கு வந்து சட்ட ரீதியாக என்ன அதிகாரம் இருக்கு? சிபிஐ வந்து ஒரு தனி சுயேட்சையான அமைப்பு, அவங்க வந்து விசாரிப்பாங்க. அவங்க ஏன் இவங்கள்ட்ட வந்து சொல்லணும்? இவங்க ரிப்போர்ட் தான் கொடுக்கணுமா, இல்லை இந்த குழு வந்து அந்த அதிகாரங்கள் கொண்டிருக்கிறதா அப்படின்றது இதுல தெளிவுபடுத்தப்படல. ஆமா, சட்டப்படி பாத்தீங்கன்னா சிபிஐக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. இது ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்ற கிளை இருக்கு இல்லையா, அதனுடைய ஜூரிசெக்ஷன்ல கரூர் வரும்போது இவங்க எப்படி வந்து விசாரிச்சாங்க? இல்ல, அதுல 2 நபர் கொண்ட பெஞ்ச் விசாரிக்கும் போது ஒரு நபர் பெஞ்ச் எப்படி வந்து விசாரிக்கிறாங்க? அவங்க சிபிஐ விசாரணை வேண்டாம், இப்போ வந்து ஆரம்ப கட்டத்திலே சிபிஐ வந்து கோருவது வந்து சரியா இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து ஆரம்ப போலீஸ் விசாரணை மறுத்துட்டு தனி SIT வந்து ஃபார்ம் பண்றாரு. அடுத்ததாக இது வந்து ரோட் ஷோவுக்கான ஒரு பொதுவான ஒரு விதிமுறைகளை வகுக்கிறதுக்கான போடப்பட்ட பொதுநல வழக்கு. அதுல வந்து SOP என்னன்னு தீர்மானிக்கிற வழக்குல இவர் தனியாக சூமோட்டாவாக வந்து விஜய் தரப்பினுடைய வாதங்களை கேட்காமல் இந்த மாதிரி கமெண்ட்லாம் கொடுத்துட்டு எப்படி வந்து அவர் SIT வந்து ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வி உச்சநீதிமன்றம் மீண்டும் எழுப்பி இதற்கு பதிலை வந்து சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் வந்து பதில் தரணும் அப்படின்னு சொல்லி பதிவாளருக்கு வந்து கேட்டிருக்கு. இதுதான் ஓவராலாக இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்தது. கூடுதலாக
தமிழக அரசினுடைய வழக்கறிஞர் வில்சன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார், அவரும் அபிஷேக் சிங்கையும் இந்த உச்சநீதிமன்றத்தில் வந்து சிபிஐ விசாரணைன்னு போட்டவங்களில் 2 பேர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு தவறான தகவல் கொடுத்துருக்காங்க. அதில் 2 பேர் இறந்து போகிறவங்க குடும்பங்களை சேர்ந்தவங்க வந்து அதில் வழக்கு போட்டதாக வருது. அதில் ஒருத்தருக்கு வந்து இந்த வழக்கு போட்டிருக்காங்கன்ற விஷயமே தெரியாமல் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்து ஏமாத்திருக்காங்க. அது ஒன்று. இன்னொன்று, அந்த சர்மிளா என்ற பெண் வந்து தன்னை விட்டு பல வருடங்களுக்கு முன்னாடியே ஓடிப்போன கணவன் இதில் சம்பந்தமே இல்லாமல் பணத்துக்காக வந்து தன்னுடைய குழந்தை மரணத்துக்காக இந்த உச்சநீதிமன்ற வழக்கில் அவர் பேரை சேர்த்திருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதே உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கும் போது அந்த அமர்வினுடைய மகேஸ்வரி நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதையும் சிபிஐ வந்து விசாரிக்கட்டும், இதையும் சிபிஐ விசாரிச்சு என்னன்னு வந்து பார்க்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இங்க சம்பந்தப்பட்டவங்க ஒரு வழக்கு போட்டு வக்கீல் வச்சு வாதாடி தீர்ப்பு வாங்கிட்டாங்க. தீர்ப்பு வாங்கின பிறகு வழக்கு போட்டவங்க இந்த மாதிரி ஃப்ராடு அப்படின்னு சொன்னா அதையும் சிபிஐ விசாரிக்கணுன்றது அது உச்சநீதிமன்றத்துக்கு தான் வெளிச்சம். இது எப்படி ஒரு சரியான நீதியாக இருக்க முடியும் அப்படின்றது. இதுதான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அதுல உண்மையா பொய்யாங்கிறத விசாரிச்ச பிறகுதான் நீங்க உத்தரவு பிறப்பிக்கவே முடியும். இப்ப 2 பேரும் போலியா வழக்கு போட்டிருக்காங்கன்னா தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பாரபட்சமற்ற நீதியான ஒரு விசாரணை வந்து வேண்டும் என்று கோருவது வந்து மக்களுடைய உரிமை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த நீதி நேர்மை என்பது வந்து வழக்கு போட்ட தரப்பிலேயே வந்து இல்லை. இதுல வந்து தாவேகாவும் அல்லது ஏடிஎம்கே இவங்கெல்லாம் ஒரு கூட்டு சேர்ந்து கொண்டுதான் இந்த செட்டப்பை வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஒரு புறம் வந்து தாவேகா நாங்க சிபிஐ விசாரணை கோரல, நாங்க வந்து எஸ்ஐடி தான் கோரியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் மறைமுகமாக தாவேகாவும் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் இந்த வேலையை வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஆனா உச்சநீதிமன்றம் அதை ஒரு பெரிய குற்றமாக எடுத்துக்கொள்ளுது. அதாவது தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உச்சநீதிமன்றம் ஒரு பெரிய குற்றமாக எடுத்துக்கொள்வது. ஆனா அது நீதியும் அதுல ஏமாற்றப்படும் இல்லையா? இப்போ நம்ம நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்க முடியாது, தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்க முடியாது. ஆனா அதை விவாதிக்கலாம், அதுல சரி தவறுகள் அப்படின்னு விவாதிக்கலாம் அப்படிங்கிற வகையில கேட்கிறேன். இந்த மாதிரி ஒண்ணு செய்யறதுங்கிறது ஒரு தவறான முன்னுதாரணமா மாறிடாதா? கண்டிப்பா தவறான முன்னுதாரணம் தான். நீங்க இவ்வளவு தெளிவா வந்து பொது வெளியில வந்து எக்ஸ்போஸ் ஆன பிறகு அது உச்சநீதிமன்றம், நான் முதல்ல நினைச்சேன் உச்சநீதிமன்றத்தின் கவனத்துக்கு இது கொண்டு போகப்படுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா நீங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க, அதுக்குள்ள எப்படி இதை கொண்டு போவாங்க, அப்பவும் மீறி வந்து கொண்டு போயிட்டாங்க. சம்பந்தப்பட்ட 2 பேரும் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து பேசவும் செஞ்சிருக்காங்க அல்லது தயாராகவும் இருந்திருக்காங்க. அப்போ இவ்வளவெல்லாம் இருந்தும் இப்படி பொதுவெளியில வந்து அம்பலப்பட்டு போன பிறகும் உச்சநீதிமன்றம் அதை ஒரு பாரதூர குற்றமாக எடுத்துக்கொள்ளாதது ஏன் அப்படின்ற கேள்வி நமக்கு வந்து வருது. இல்ல இப்போ ஏற்கனவே வந்து ஏடிஎம்கே, டிவிகே, பிஜேபி கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. அதுல ஓரளவு உடன்பாடும் வந்துருச்சு, சீட்டு வரைக்கும் ஓரளவு நெருங்கி பேசிட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணையை வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது அப்படின்றது ஒண்ணு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்டவர் தரப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 பேரும் நாங்க வழக்கு போடலைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து வீடியோவிலவே பேசிட்டாங்க, உச்சநீதிமன்றத்துல சொல்வதற்கும் தயார் நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னாச்சு. ஸோ அப்போ சிபிஐ கோரிக்கை யாருமே இல்லை. டிவிகே தரப்புல வந்து அவங்க எஸ்ஐடி வேணும், உச்சநீதிமன்ற கண்காணிப்புல வேணும் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. ஆனா அவங்க கேட்டதுக்கு தீர்ப்பு வரல. பாதிக்கப்பட்டவர்கள் ஃப்ராடு, ஆனா அவங்களுடைய கோரிக்கைக்கு வந்து தீர்ப்பு வந்திருக்குது அப்படின்னா இது ரொம்ப குழப்பமா இருக்குது. இதுக்கு ஒரு அரசியல் சாயமும் பூசப்படும் இல்லையா? அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பாக. இப்ப நீங்க வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை விசாரித்து இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தது வந்து தவறு அப்படின்னு கருதுகின்ற உச்சநீதிமன்றம் தங்கிட்ட வந்து சிபிஐ வந்து வழக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க 3 பேர். அந்த 3 பேரும் உச்சநீதிமன்றத்துக்கு பொய்யான தகவலை கொடுத்து வந்து ஏமாத்திருக்காங்க. இதே ஒரு முக்கியமான விஷயமாக உச்சநீதிமன்றம் கருதவில்லை என்பது நீங்கள் சொன்னது போன்ற விமர்சனங்கள் வருவதற்கு கண்டிப்பாக மனுதாரரே போர்ஜரி. ஆமா, கண்டிப்பாக வழிவகுக்கும். 2வது, இப்ப இந்த கரூர்ல வந்து இப்படி பொய் சாட்சியங்கள்லாம் செட்டப் பண்ணி இவங்க வந்து கொண்டு போறதுக்கு காரணம், அதுல வந்து தாவேகா மட்டுமில்ல, அதிமுக, பிஜேபி இந்த 3 கட்சிகளுமே வந்து ஒன்றாக இருந்துதான் இந்த மோசடியை வந்து அரங்கேற்றி இருக்கிறாங்க. இப்போ 3 பேரும் வந்து ஒன்னா அப்படி மோசடி அரங்கேற்றிருக்கிறாங்கன்றதுனுடைய அரசியல் பார்வை என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, தாவேகாவை தங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடணும்ன்ற பிஜேபியினுடைய இலக்கு வந்து அதன் மூலமாக நிறைவேறும். எப்படியாவது நீ இந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்து சிபிஐ இது மாதிரி வந்து கேளுங்க, நிச்சயத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற முறையில் கண்டிப்பாக பிஜேபி வந்து சொல்லியிருக்கோம்.
இப்ப உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து என்ன சொல்றாங்க, மக்களுக்கு நீதியான நேர்மையான விசாரணை வேண்டும், அதனால சிபிஐ போட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் 2014 பிஜேபி மோடி வந்து அமித்ஷா இவங்க வந்து ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வந்தது பிறகு சிபிஐ என்பது வந்து அவர்களுடைய கைப்பாவையாக இருக்குது அப்படின்றது மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கே தெரியல போல இருக்கு. எவ்வளவு கேஸ் நடந்திருக்குது, எவ்வளவு விசாரணை நடந்திருக்குது, இன்கம் டேக்ஸ், இடி, சிபிஐ எல்லாமே வந்து அவர்களுடைய ஏவல் படைகளாக எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்து பல எதிர்க்கட்சிகளும் இதை பத்தி சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது சிபிஐ மூலமாக நேர்மையான விசாரணையோ பாரபட்சமற்ற ஒரு விசாரணையோ வருவதற்கு எந்த வகையிலையும் வாய்ப்பு இல்லை. மாறாக பிஜேபி வந்து விஜய்கிட்ட வந்து என்ன சொல்ல அப்படின்னு சொன்னா, கேஸை பத்தி கவலைப்படாதீங்க, 5 வருஷம் கூட நம்ம இழுத்து அடிக்கலாம், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பாட்டு உங்க அரசியல் வேலைகளை அடுத்த சட்டமன்ற தேர்தல், அடுத்த நாடாளுமன்ற தேர்தல், அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆமா, பிரச்சனை இல்லை. அதனுடைய மறைமுக பொருள் என்னன்னா, உங்க குடுமி என் கையில சிக்கிருச்சு, அதனால வந்து நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும், இப்படியும் அதை வந்து பொருள் கொள்ளலாம். அடுத்தது வந்து சிபிஐனுடைய விசாரணைக்கு போனதன் மூலமாக ஒரு கால் வந்து இங்க சென்னை உயர்நீதிமன்றம் நியமிச்சிருந்த எஸ்ஐடி இதை விசாரிச்சு கொண்டு வந்திருந்தா விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையே முடிவுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படி சொல்லிட முடியுமா? ஸ்டாலின் வந்து சொல்றாரு, எந்த தலைவரும் வேணும்னு தப்பு செய்ய போறது இல்ல, தன்னுடைய தொண்டர்கள் வந்து மரணிக்கணும் அப்படின்னு விரும்ப போறது இல்லை அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அவங்க எப்படி எந்த கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்கிறது வெளிப்படையா வந்தாச்சு. ஸோ அவர் மேல குற்றம் சொல்றதுக்கு இது ஒரு நிர்வாக சிக்கல், ஒரு தவறான சில டிசிஷன்ஸ், இதை சரி செய்யறதுக்கு தான் இதுல வாய்ப்பு இருக்குது. பெரிய குற்றவாளிகள்னு யாரும் ஆக போறது இல்லை, பெரிய தண்டனையா இதுக்கு இருக்க போறது. ஏன்னா திட்டமிட்டு எந்த தவறும் செய்யல, எதிர்பாராம நடந்த சம்பவம்ன்றதுதான் எல்லாருக்கும். அவங்க அதை தப்பா வந்து இது பண்ணிட்டாங்க, கூட்டத்தை கூட்டிட்டாங்க, தாமதமா வந்துட்டாங்க, இதன் காரணமாக நடந்த புறநிலை சிக்கல்கள், இப்படித்தான் அது அப்படித்தான் அரசு தரப்புலையும் புரிதல் இருக்குது, விசாரிக்கிறவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? எஸ்ஐடி விசாரிச்சுட்டா என்ன அம்பலம் ஆயிரும்? நீங்க சொல்றது வந்து அருணா ஜெகதீசன் ஆணையத்துக்கு தான் பொருந்துமே தவிர அஸ்ராகாருக்கு பொருந்தாது. அஸ்ராகாருக்கு வந்து இத ரூட் வரைக்கும் போய் வந்து என்ன காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அவர் கேஸ் ஃபைல் பண்ண போறாரு. அப்படி போனாருனாலே நக்கீரன் கோபால் போன்றவர்கள்லாம் சொன்னது போல, நீங்க ஜனநாயகனுக்காக வந்து ஷூட்டிங் நடத்துறீங்க அப்படின்னா அது பெரிய குற்றம். அப்போ நீங்க அதுவே வைத்து பார்க்கும்பொழுது அப்புறம் மக்கள்கிட்ட 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய மற்ற பிரச்சார இடங்கள்லயும் மாநாடுகள்லயுமே வந்து இந்த மயக்க எமர்ஜென்சி என்பது வந்து நடந்திருக்கு. அப்ப இதெல்லாம் தொகுத்து பார்க்கும்போது வந்து கேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இப்ப விஜய் தரப்பு வந்து நிம்மதி பெருமூச்சு விடலாம். விஜயோ எஸ்ஐடி விசாரிச்சா ஒரு 3 மாசத்துல விசாரிச்சு நம்ம கேஸ் ஃபைல் ஆயிரும். ஆமா, எலெக்ஷனுக்குள்ள பெரிய டேமேஜ் ஆயிரும். நம்ம இது வரைக்கும் பேசிட்டு இருந்த பஞ்சு டயலாக்லாம் வந்து நொந்து போன டயலாக் ஆயிரும் அப்படின்றது விஜய்க்கே வந்து தெரியும். அதனால வந்து விஜயும் இப்ப தாவேக்காவும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஆனா நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டு அப்பாடான்னு அவங்க உட்காரும் போதே தோலை வந்து பிஜேபி வந்து கையை தட்டுது, தம்பி நீ இனிமே வந்து நீ கேட்டுக்குள்ள வந்தாச்சு, ஆமா வந்தாச்சு, நீ நம்ம கண்ட்ரோல் தான், நான் சொல்றதை நீ செய்யணும் அப்படின்றத அவங்க நேரடியா சொல்லுவாங்க. அதனால இந்த தீர்ப்பினுடைய முக்கியமான சாராம்சமாகவே விஜய் கட்சியை வந்து பிஜேபி தன்னுடைய கையில் வந்து எடுத்து விட்டது அப்படின்றதுதான் வந்து பார்க்கப்படும். இப்ப விஜய் வந்து கண்ட்ரோல்ல எடுத்ததன் மூலமாக கொள்கை எதிரின்னு விஜய் வந்து நாடகங்கிற மாதிரி ஆயிரும். ஆமா, இந்த கொள்கை எதிரியே ஏற்கனவே அவர் வந்து விரிவா ஆழமாலாம் விமர்சிச்சு பேசல என்ற குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு அதே கொள்கை எதிரிட்ட சரண்டர் ஆகி எந்த சிபிஐ விசாரணை வந்து வேண்டாம்னு இவர் வந்து பல இடங்கள்ல பட்ஜெட் மாநில சுயாட்சிக்கு எதிரானது அப்படிலாம் பேசினார். அஜித்குமார் அந்த போலீஸ் கஸ்டோடியல் டெத்துக்கு எல்லாம் பேசினார் இல்லையா? அதையெல்லாம் இப்ப சேர்த்து வைத்து பார்க்கும்போது இவர் கொள்கை எதிரிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டாரு, சிபிஐ விசாரணை வந்து இவர் ஏற்றுக்கொண்டு விட்டாரு, இப்படிதான் வந்து பார்க்கணும். ஓகே, இப்ப பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வேண்டாத கட்சி, அப்படிதான் தமிழ்நாட்டு பெரும்பான்மை மக்களின் மனநிலை. அதன் பிரதிபலிக்கிற மாதிரிதான் இந்த டிவிக்கே வந்து தன்னுடைய கொள்கை எதிரி, அரசியல் எதிரி எல்லாம் வரையறுத்தாங்க. இப்ப பிஜேபி சார்புன்ற ஒரு நிலை வெளியே வந்துருச்சு. கிட்டத்தட்ட இப்ப பிஜேபியோட சேர்ந்துட்டாங்க, அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க பிஜேபியோட சேர்ந்தாச்சு அப்படின்னு சொல்லும்போது இது வந்து இவருடைய பேஸை வந்து பெரிய அளவுல பாதிக்கப்படும் இல்லையா? இப்போ அவர் வந்து சிறுபான்மை ஓட்டுகளை வந்து பெரிய அளவுல கவர்வாரு. அதை வந்து இப்போ துக்ளக் இதயா கூட சொல்லியிருந்தார். ஒரு சர்ச்சில் போய் கருத்து கணிப்பு நடத்தும் போது அதுல இளைஞர்கள் மொத்தமா கிறிஸ்தவர்கள் விஜய் ஆதரிக்கிறதா சொன்னாங்க. அந்த மாதிரி மசூதி முன்னாடி போய் எடுத்தேன், அங்கேயும் இளைஞர்கள் சப்போர்ட் பண்றது அப்படிலாம் இருந்தது. ஸோ ஒரு பொதுவான நபர், ஒரு புதிய சக்தி அப்படிங்கிற வகையில் இருந்த ஆதரவு எல்லாம் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சிறுபான்மை மக்கள் அதனுடைய பெரும்பான்மை வாக்குகள் இன்றும் வந்து திமுக இந்தியா கூட்டணிக்கு தான் ஃபேவரா வந்து இருக்குது.
அதில் ஒரு சிறு பகுதி வேணா வந்து விஜய்க்கு போகலாமே தவிர அந்த சிறுபான்மை வாக்குகளின் பெரும்பான்மை கண்டிப்பாக விஜய்க்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க என்னதான் விதிவிலக்கா வந்து நீங்க சொன்னது போல அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனா இதுல வந்து பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே வந்து ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ் செய்யக்கூடிய இடத்துல வந்து விஜய் வந்து பிஜேபி எதிர்க்கிறாரு அப்படின்றது குறைந்தபட்சம் நீங்க சிறுபான்மை மக்கள்கிட்ட வாக்குகளை கேட்பதற்காக ஒரு முகாந்திரமாக இருந்தது. இன்னைக்கு அப்படி கேட்கறதுக்கான முகாந்தாரமே இல்லை அப்படின்றது தான் இந்த சிபிஐ விசாரணை வந்து சொல்லுது. இருக்கிற வாய்ப்பு இப்போ போகுது. நீங்க வாயால வந்து அதை சொல்லி வந்து கேட்கறது கூட உங்களுக்கு ரைட் இல்லை, அருகதை இல்லைன்ற நிலைக்கு போறதுனால இனிமே வந்து விஜய் வந்து அந்த ஓட்டுகளை வந்து அவர் வாங்குவது சிரமம். திமுக எதிர்ப்பு வாக்குகள்னு சொல்லக்கூடிய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் ஒரே இதுக்கு போலாம் வேணும்னாலே சொல்லலாமே தவிர அதையும் கூட வந்து விஜய் இப்போ வந்து கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா தான் மாறுது இல்லையா? இல்ல, பாசிட்டிவா மாறினாலையும் அதுலயும் ஒரு நெகட்டிவ் என்ன இருக்குன்னு சொன்னா, பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் தாவேக்கோட கூட்டணி வைக்கிறதுல வந்து வெக்கமான சூடு சொரணை எல்லாம் அவங்க பார்க்க போறதில்ல, மக்களும் அதை வந்து எதிர்பார்க்க போறதில்லை. ஆனா விஜய் கட்சி இது வரைக்கும் நாங்க வந்து அதிமுகவுக்கு மாற்று, நாங்களாம் அடுத்து ஆட்சி அமைக்க போறோம், பிஜேபி எங்களுக்கு வேண்டாம், திமுகவுக்கு வேண்டாம். அப்புறம் வந்து அதிமுக வந்து எப்படி இருக்குது பாருங்க, பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துட்டாங்க, மறைமுக கூட்டணி நேரடி கூட்டணி எல்லாம் வந்து சொன்னார் இல்லையா. ஜெயலலிதா இருந்தா இது நடந்திருக்குமா? அதிமுக தொண்டர்கள்லாம் ஒரு மாதிரி விரக்தியில இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த விஜய் இதை வந்து நீ பேச முடியாதுன்றது மட்டும் இல்ல, ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டிலையும் திமுகவுக்கு மாற்றுன்னு இவரை வந்து கருதின வாக்காளர்கள் போட மாட்டாங்க, அதை வந்து விட்டுட்டு நீ போட மாட்டாங்க. இதுக்கு பதிலாக வந்து நம்ம திமுகவே ஓட்டு போட்டுடலாம் அப்படின்றதான் வந்து கருதுவாங்க. அடுத்தது இப்படி வந்து பிஜேபியோடையும் அதிமுகவோடையும் நெருக்கமாக வந்து விஜய் போறாரு இல்லையா, இது வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையில வந்து ஒரு தற்கொலை மாதிரியான பயணமா தான் இருக்கும். பொலிட்டிக்கல் சூசைடு தான். ஆமா, தற்கொலை பயணமா தான் இருக்குமே தவிர விடுதலை பயணமாக கண்டிப்பாக இனி மேல ஏறி வருவது வாய்ப்பே இல்லை. ஆமா, இப்ப விஜயகாந்த் 3 தேர்தலுக்கு பிறகு வந்து அவர் அதிமுக கூட்டணி போனாரு. இவர் முதல் தேர்தலே ஒரு கூட்டணிக்கு போறாரு அப்படின்றது முதல்லயே நீங்க வந்து தோல்வியை ஒப்புக்கொண்டுட்டு சரண்டர் ஆயிட்டீங்க அப்படின்றத வந்து காட்டுது. எடப்பாடியை முதல்வர்னு சொல்லி ஓட்டு கேட்கணும். சரி, அதனால இவருடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கை என்பது வந்து கேள்விக்குறியாயிருச்சு. சரி, ஓகே. அப்படின்னாலும் கூட எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி விஜய் வந்து பக்கத்துல வந்து ஈட்டியை பிடிச்சிட்டு நிக்கிறாரு, அப்படிதான் அதுக்கு மீனிங். அவர் வந்து சேர்ல உட்காந்துருப்பாரு, பக்கத்துல காவலாளி போல நின்றுகிட்டு ஓட்டு கேட்டா விஜய் ரசிகர்களே போடுவாங்களா? இனிமே வந்து விஜய் ரசிகர்கள் போடுவாங்க, ஆனா பொதுவான வாக்காளர்கள் போட மாட்டாங்க. விஜய் மேல கொஞ்சம் ஏதோ ஒரு மரியாதை இருந்தவங்க போட மாட்டாங்க. விஜய் ரசிகர்களுக்கு என்ன, அவங்க விஜய் ரசிகர்களுக்கு அரசியல்லாம் கிடையாது. கூட்டத்துக்கு வந்தா விஜயை பார்க்கணும், பார்த்துட்டு ஒரு டான்ஸ் போடணும். ஒரு வீடியோல ஒரு இளைஞர் சொல்லுவார் இல்லையா, 4 பேர் வந்து மயக்கமாயிட்டாங்க அது இதுன்னு சொல்லி எல்லாம் சரிஞ்சு விழுந்துருச்சு, செமையா இருந்தது அப்படின்ட்டு. இதுதான் விஜய் ரசிகர்களோட மனநிலை. அவங்க வந்து போடுவாங்க. அவங்களுடைய ஓட்டு என்பது சில பல லட்சங்கள் இருக்கலாமே தவிர ஒரு பெரும்பான்மை தமிழக மக்களினுடைய பிரதிநிதித்துவம் அதுல வந்து இல்லை. ஆனா அதிமுக வேணாம், இந்த வாட்டி விஜய்க்கு வந்து நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம்னு வந்து யோசிச்சாங்க இல்லையா, அந்த வாக்குகள் இனி விஜய் நோக்கி வந்து வராது. இவர் இப்படி இந்த மாதிரி அதிமுக பிஜேபியோட சரண்டரான பாதையில வந்து போறாரு அப்படின்னு சொன்னா, சரணடைவு பாதையில போறாருன்னா அவருக்கு அந்த வாக்குகள் வந்து நிச்சயமா விழாது. இனி வந்து ஒரு பொது இடங்கள்ல, பிரச்சார இடங்கள்ல பஞ்சு டைலாகும் பேச முடியாது. மோடியை புகழ்ந்து பேச வேண்டியிருக்கும், எடப்பாடியை புகழ்ந்து பேச வேண்டியிருக்கும். அப்போ இதெல்லாமே வந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பின்னடைவை தான் தரும் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இப்போ விஜய் தொடங்கிய அந்த சனிக்கிழமை யாத்திரை, எவ்ரி சாட்டர்டே வந்து அவர் இந்த மாதிரி டிராவல் பண்ணி மக்களை சந்திக்கிறது, இப்போ இதெல்லாமே ஒரு கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சா? அடுத்த பிரச்சார வடிவம் இதே வேற ஒரு வடிவத்தில் தொடருவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு பெரிய பிரேக் விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பிரேக் விடுவாங்க. பிரேக் விட்டு ஒரு சில வாரங்களுக்கு பிறகு மீண்டும் அவங்க பிரச்சாரத்துக்கு போறது வாய்ப்பு இருக்கு. ஆனா பிரச்சாரத்துக்கு இவங்க போறாது அப்படின்றது வந்து அது சிபிஐ உச்சநீதிமன்றமும் தீர்மானிக்க முடியாது. அது இங்க இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை தான் வந்து தீர்மானிக்கணும். முன்ன விட வந்து நிபந்தனைகள் இதெல்லாம் நிறைய போடுவாங்க. போடுறது காரணம் என்னன்னா 41 பேர் இறந்து போயிட்டாங்க, அதனால அவங்க வந்து போடுவாங்க. அவங்க சொன்னதை தான் நீங்க கேட்டுக்கொள்ள வேண்டிய நிலைமையில வந்து இருக்கிறீங்க. உங்களுடைய இந்த மாதிரி நட்சத்திரங்களை வியந்தோதுகின்ற இந்த பிம்ப வழிபாடு, கடவுள் மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை இனி எந்த அளவுக்கு செய்ய முடியும்? ஒரு நேரம் சொன்னீங்கன்னா அந்த நேரத்துக்கு போகணும், அந்த இடத்துல அந்த நேரத்துல வந்து இருக்கணும். இல்லைன்னா கட்சிக்காரனே கேள்வி கேட்பான். ஆமா, போலீஸ் சொல்ற அந்த இதெல்லாம் வந்து நிபந்தனைகள்லாம் ஏற்றுக்கொண்டுதான் வந்து நடத்தணும். இது வந்து விஜய்க்கு வந்து நெருக்கடியா தான் இருக்கும். இனிமே வந்து பிரச்சாரம் நடத்துறது என்பது பழைய மாதிரி சீன் போட முடியாது. அந்த சீன் போட்டதுதான் இன்னைக்கு கரூர்
இந்த பலிக்கு வந்து கொண்டு வந்து தள்ளி இருக்கு. அதனால இயல்பாகவே அந்த சீன் போட முடியாது. ரெண்டாவது, நீங்க முன்னாடி வந்து என்ன சொன்னீங்க, போலீஸ் வந்து எங்க மேல வந்து மற்றவங்களுக்கு போடாத கண்டிஷன்ஸ் எல்லாம் எங்க மேல போடுறாங்க, எப்படியாவது இதன் மூலம் தாவேக்காவை முடக்க பாக்குறாங்க, இப்படி இனிமே வந்து விஜய் பேச முடியாது. எவ்வளவு கண்டிஷன் சொன்னாலும் ஏத்துக்கணும் அப்படின்னு நிலைமையில தான் அவர் இருக்கிறாரு. இப்ப கரூருக்கு கூட அவர் 17ஆம் தேதி போறதா மாதிரிதான் ஆமா கசிஞ்சிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமெரிக்க அதிபர் போனா வந்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை எவ்வளவு செக்யூரிட்டி கொடுக்குமோ அதை வந்து அவர் வந்து கேட்கிறாரு. இது எப்படி ஒரு போலீஸ் துறை வந்து எப்படி கொடுக்க முடியும்? அப்போ வந்து இப்ப திரும்ப போய் பாக்குறது கூட வீடு வீடா போய் பார்க்காம கரூர்ல ஒரு கல்யாண மண்டபத்தில் வர சொல்லி தான் வந்து பார்க்க போறாரு. அப்ப இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கு வந்து வரம்புகள் வந்து கூடிட்டே போகுது. கட்டுப்பாடு அவர் எதை பாசிட்டிவா நினைச்சாரோ, கடவுள் மாதிரி நம்ம அப்பப்போ முகத்தை காமிச்சிட்டு வந்து அப்படி வாக்குகள் அள்ளிலாம் நினைச்சாரோ, அதுக்கே இன்னைக்கு ஒரு வேட்டு வைக்க வேண்டிய நிலைமை அவரே உருவாக்கிட்டாரு. அதனால நீங்க சொன்னது போல சனிக்கிழமை பிரச்சாரம் என்பது இனி ஒரு பெரிய அளவுக்கு பேசு பொருளா வந்து இருக்காது அப்படின்னு தான் தோணுது. இந்த நிர்மல்குமார் அவங்க தலைமறைவா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் புஷி ஆனந்த் தலைமறைவா இருக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. அதனாலதான் தலைமறைவா இருக்கிறாங்க. இப்ப இந்த தீர்ப்புக்கு பிறகு அங்க அவங்க பெயில் ரத்தானது, இதெல்லாம் வந்து எப்படி அணுகப்படும்? இப்ப அந்த அவங்க வந்து திரும்ப பெயில் கேட்டு வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டு வந்து மதுரை சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கு வந்து தனிதான். அது வந்து கொஞ்ச நாள் வந்து போலீஸ் அப்படி இழுத்தடிக்கும். ஆனா இனிமே விசாரணை என்பது வந்து சிபிஐ தான் விசாரிக்கும் போது வந்து சிபிஐ விசாரணையில அவங்க கைது செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்றது நமக்கே வந்து தெரியும். அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சி வந்து அதை அண்டர்ஸ்டாண்டிங் அந்த சலுகையை அவங்களுக்கு வந்து வழங்கும் அப்படின்றதுனால அந்த கேஸ்ல வந்து இல்லை. ஆனா அது இல்லாம வேற ஏதாவது வந்து தமிழக அரசு இங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அதுல வந்து நிர்வாகிகள் வந்து கைது செய்வதற்கு அதுல வந்து வாய்ப்பு இருக்கா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்தா வந்து பாக்கணும். நம்ம இப்ப நாமக்கல் வழக்கெல்லாம் தனி வழக்கு தான். அந்த மாதிரி வழக்கு இருக்கு இல்லையா? மாவட்ட செயலாளர் வந்து பெயில் ரத்தானுச்சு, அவரு தலைமுறையா தான் இருக்கிறாரு. ஆமா. அப்ப இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் போட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இனிமே அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. எங்க பெர்மிஷன் வாங்கினா கூட அவங்க பேசுறதோ யோசிக்கிறதோ சைன் பண்ணி அப்ளிகேஷன்ல கொடுக்கறதோ இது எல்லாமே வந்து புஷி ஆனந்துக்கும் நிர்மல்குமாருக்கும் வந்து பிரச்சனை தான். அதுவும் ஒரு அவங்களுக்கு வந்து சிக்கலை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றது தான். அதனால அவங்களும் முன்ன மாதிரி அப்படி ஃப்ரீயாலாம் அப்படி வந்து அவங்க வெளியே சுத்த முடியாது. ஓகே, இறுதியா ஒரு கேள்வி. நம்ம இந்திரகுமார் பேரலை அவங்களும் நம்ம ட்ரைப்ஸ் அரவிந்த் இவங்களும் போய் களத்துல போய் தான் அவங்க இந்த விவரங்கள் எல்லாம் எடுத்து வெளியே கொண்டு வந்தாங்க. இதுக்கு உதவியாக இருந்தது டிவிகே கட்சிக்காரங்க அப்படின்றத ஒண்ணு சொல்றாங்க. டிவிகே கட்சிக்காரங்க தான் இதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கே உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இது ஆச்சரியமா இருந்தது. எப்படி அதிமுக காரங்க அப்படி செய்ய மாட்டாங்க, பிஜேபி காரங்க அப்படி செய்ய மாட்டாங்க, டிவிகேல எப்படி செஞ்சாங்க? தன்னுடைய தலைவர் செய்த தவறை அம்பலப்படுத்துவதற்கு தாங்களே துணை நிற்பது அப்படின்ற அளவுக்கு போறாங்க அப்படின்னா விஜய் மீதான அந்த கிரேஸ் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களோ? இதெல்லாம் நமக்கு மீடியா மூலம் வந்தது தானங்க. கரூர் துயரத்துல வந்து விஜய் ரசிகர்களுக்கு யாருக்கும் கோபமோ ஆத்திரமோ வந்து வரல. அவங்க விஜய் ஆதரிக்கிறாங்க, ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க. ஆதரிக்கிறது சரி, ஆனா எக்ஸ்போஸ் பண்றதுக்கும் உதவி செய்யறாங்களே. அதாங்க, அப்படி ஆதரிக்கிறாங்கன்னு மீடியால சொன்னதே வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு செயற்கையான ஒரு பிரச்சாரத்தினுடைய பகுதி தான். ஆனா கிரவுண்ட் வேற மாதிரி தான் இருக்கு. கிரவுண்ட் வேற மாதிரி தான் இருக்கும். நேரடியா இறந்து போனவங்களை இப்ப அந்த ஷர்மிளான்ற பெண்ணையும் அவங்க பையனையும் வந்து யார் கூட்டு போனாங்க? விஜய் கட்சிக்காரங்க தான் ஒரு குட்டி யானையில வச்சு கூட்டு போயிருக்காங்க. அப்படிதான் அந்த சம்பவத்துல அந்த அம்மாவுடைய பையன் வந்து இறந்து போறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த இதையெல்லாம் நேரில் பார்த்த வந்து விஜய் ரசிகர்கள் உள்ளூர் நிர்வாகிகளுக்கு வந்து கொஞ்சமாச்சும் ஒரு மனசாட்சி என்பது இருந்துதான் ஆகும். இவங்க வந்து ரெண்டாவது இதுல வந்து ஒரு ஃப்ராடு நடக்குது, மோசடி நடக்குது அப்படின்றதே அவங்க வந்து பாக்குறாங்க. அப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா இது வந்து பணத்துக்காக, அரசியல் ஆதாயங்களுக்காக தான் இந்த மோசடி நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்ப ஒரு ஊடகம் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவங்க மனமும் வந்து அதுக்கான ஏற்பாடுகள் உதவிகள் வந்து செய்யத்தான் செய்வாங்க. அதனால ஊடகங்கள்ல நம்ம வரக்கூடிய செய்திகள் என்பது அது ஒரு தரப்பான செய்திகள் தான். அதையுமே ஆராய்ச்சி பண்ணி தான் இப்ப இந்த செய்தி கூட வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாருமே பிரேக் பண்ணலையே. ஒரு மாற்று ஊடகங்கள்னு சொல்லக்கூடிய ஊடகங்கள் தான் இதை போய் வந்து அம்பலப்படுத்தியிருக்காங்க. நீங்க செந்தில் பாலாஜி திமுக எல்லாம் அவ்வளவு பலம் இருந்தும் கூட இந்த விஷயம் திமுகவினுடைய கவனத்துக்கு வந்து போகலை. அப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அப்படின்றது சம்பவத்துல பாதிக்கப்பட்ட நேரடி குடும்பங்கள், அவங்களோட தொடர்புடைய தாவேகாக்காரங்க அப்படிப்பட்ட கருத்துல தான் வந்திருப்பாங்க. என்ன ஊடகங்கள்ல வெளிப்படையா பேச முடியாதே தவிர உள்ளுக்குள்ள மனசாட்சி என்பது அவர்கள் வந்து ஒரு நீதி நேர்மையின் பக்கம் தான் இருக்கும் அப்படின்றதுக்கு தான் இவங்க நேரடியாக போய் உதவி பண்ண இந்த சம்பவம் வந்து காட்டுது.
நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் இதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.
மதுரை ஹைகோர்ட் ஒரு நம்பர் கமிஷன் போட்டு தானே என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சிபிஐ போடணும்? இப்ப நீங்க சிபிஐ கொடுத்ததுனால அதுல மூடி மறைக்கிறாங்க. சிபிஐ கொடுத்ததே காலம் தாண்டி ஒரு 5 வருஷம் கேஸ் தள்ளி போடுங்கன்னு சொல்றதுதான் சிபிஐ. மோசடியாக எந்த தீர்ப்பு பெற்றாலும் அந்த மோசடி என்று தெரிய வந்தால் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்துவிடும். ஸோ இது ஒரு டாக்டரின் இருக்கு. ஸோ நீதிமன்றம் எங்களையும் கவுண்டரும் போட சொல்லியிருக்காங்க. நாங்களும் இந்த நீதிமன்றத்தில் இன்னைக்கு லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலையும் தெரிவித்தோம். எங்களையும் கவுண்டர் போட சொல்லியிருக்காங்க. இது இடைக்கால தீர்ப்பு தான். 41 பேர் இறந்து போயிருக்கிறார்கள், 146 பேர் காயம் அடைந்துள்ளார்கள். அவர்களுக்கு ஒரு நல்லது என்ன இவர்கள் உச்சநீதிமன்றத்தில் செய்திருக்கிறார்கள் என்று கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே செய்யல. அதுதான் நான் சொல்ல முடியும். தங்களை எந்த அளவில் பாதுகாத்துக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு இங்க பண்றாங்க. ஆனா இது இந்த தீர்ப்பு இறுதி உத்தரவுக்கு உட்பட்டது. அதனால இறுதி உத்தரவு என்னன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்ப இந்த உத்தரவால ஏற்கனவே அமைச்சிருக்கிற ஒரு நீதிபதி ஆணையம் மற்றும் எஸ்ஐடி அதற்கு காலாவதி ஆகாததுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்க. அதாவதுங்க, ஏற்கனவே அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் கமிஷன் பத்தி நீதிமன்றத்தில் இன்னைக்கே சொல்லிட்டாங்க. அதை நாங்க டச் பண்ணலன்ட்டாங்க. ஸோ அந்த நீதிமன்றம் ஆணையம் அது தொடரும். அருணா ஜெகதீசன் அந்த ஒன் மேன் கமிஷன் அவங்க ஆணையம் தொடரும். அது ரத்தாகலை. இரண்டாவது, இந்த சிட் இன்வெஸ்டிகேஷனை அவங்க இது வரைக்கும் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்ன தேதி வரைக்கும் அவங்க செஞ்ச விசாரணையெல்லாம் சரியானதே தான் அர்த்தம். சில நேரங்களில் நீதிமன்றம் என்ன சொல்லும், டினோவோ ஆரம்பத்திலேருந்தே இன்வெஸ்டிகேட் பண்ண அப்படின்னு சொல்றது வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இன்னைய தேதியில் என்ன இருக்கோ அதை இன்வெஸ்டிகேஷன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது சிட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். 3 பேர் போலியாக மனு தாக்கல் பண்ண விஷயத்துல உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு, தேவைப்பட்ட சிபிஐ விசாரணை கூட வருவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன கருத்து தெரிவிச்சு? நிச்சயமாக இது அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஃப்ராட் விஷியேட் சாலம் மேக்ஸ் ஒரு மோசடியாக ஒரு தீர்ப்பை பெற்றால், இப்போ வில்சன் என்ற பெயர்ல ஒருத்தர் வழக்கு தாக்கல் செய்கிறார். நீதிமன்றம் விசாரிக்கிறது, நீதிமன்றமோ தீர்ப்பு அளிக்கிறது. ஆனால் வில்சன் நீதிமன்றத்தில் அப்படி ஒரு வழக்கு தாக்கல் செய்யவில்லை, இது என் பெயர்ல மோசடியாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றால் நாளைக்கு நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்துவிடும். ஆகவே இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு பெரிய தீர்ப்பு வந்துவிட்டது என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு தெரியட்டும், புரியட்டும். இது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறது, நீதிமன்றத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க, என்னென்று விசாரிச்சு பார்க்கணும். சார், ஃப்ராடு பண்ணி மனுவை தாக்கல் பண்ணி ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அந்த ஃப்ராடு பெட்டிஷனை எப்படி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏத்துக்கிட்டு ஒரு உத்தரவு போடுறாங்க? அவங்க மனுதாரர் சார்பிலேயே சொல்றாங்க, இன்னைக்கு எங்களுக்கு தெரியாமலேயே மனு தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு இன்னைக்கு அவங்க சார்பிலேயே வழக்கறிஞர் சொல்றாரு. அதையே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்தில் கொள்ளவில்லை. நீங்க கரெக்டா கேட்குறீங்க. நீதிமன்றம் இந்த விசாரணை நடக்கும்பொழுது 2 பேரும் வர்ச்சுவல்ல அப்பியர் ஆகியிருக்காங்க. அது நாங்களும் பார்த்தோம், அந்த ஸ்கிரீன்ல பார்த்தோம். நீதிமன்றத்திலையும் இந்த வழக்கு ஜட்ஜ்மெண்ட் சொன்ன பிறகு சொல்றாங்க, ஜட்ஜ்மெண்ட் சொன்ன பிறகு சொல்றாங்க. அதனாலதான் நீதிமன்றம் என்ன சொல்லுது, சரி நான் சொல்லிட்டேன், நீங்க மனுவை கொடுங்க, நான் விசாரிச்சு மோசடியா இருந்தா அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கிறேன். நடவடிக்கைன்றது மோசடி செய்தவர்களையும் பாதிக்கும், தீர்ப்பையும் பாதிக்கும். அதனால இந்த தீர்ப்புன்றது இன்ட்ரிம் ஆர்டர் மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ராட் விஷியேட் சாலம் மேக்ஸ் நான் சொல்றேன், அந்த டாக்டரின்ல நாளைக்கு மோசடியாக தீர்ப்பு பெறப்பட்டது என்று தெரிந்தால் நீதிமன்றம் அதன் வித்ட்ரா பண்றது கூட வாய்ப்புகள் உள்ளது. முன்னாடி இது மாதிரி மோசடியாக மனுக்கள் வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அவங்க மேல எல்லாம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றம் எடுத்து நிச்சயமாக அவங்கள கிரிமினல் கேஸ் மட்டும் இல்லைங்க, அவங்கள ஜெயிலில் அனுப்பலாம், அந்த தீர்ப்பும் ரத்தாகும். இது உச்சநீதிமன்றம் மட்டும் இல்லைங்க, எல்லா நீதிமன்றங்களும் இது கடைபிடிக்கின்றனர். ஆகவே இது பொறுத்திருந்து பார்ப்போம். 2 பேர் வந்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். அவருக்காக ஒரு மூத்த வழக்கறிஞர் கூட நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. ஆகவே இன்றைய தேதியில் நீங்க என்ன பார்க்கணும்னா, இந்த 41 பேர் இறந்த குடும்பங்களுக்கும் 146 பேர் காயமடைந்தவர்களுக்கும்
மற்றும் வந்து யார் யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களோ அவங்களுக்கு என்ன வந்து இந்த உத்தரவால என்ன பலன், நீங்க அதை தான் பார்க்கணும். நீங்க இந்த உத்தரவால அவங்களுக்கு ஏதாவது பலன் இருக்கா? அவங்களுக்கு எந்த வித பலனும் இல்லை. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து அரசால் வந்து 10 லட்சம் ரூபாய் அவங்க வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அன்றைய தேதியிலே அவர் வந்து தூங்காமல் ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சு கரூருக்கு போய் அங்கே இருந்து எல்லா உதவிகளும் செய்துள்ளார். ஆகவே வந்து இந்த 2 நபருக்கும் நான் சொன்ன அந்த 41 + 146 அவங்களுக்கு இந்த ப்ரொசீடிங்ஸ்ல எந்த விதத்திலையும் அவங்களுக்கு வந்து உதவியா இருக்காது. சார், ஏற்கனவே அருணா ஜெகதீசன் ஆணையம் போட்டது, அது விசாரணை நடந்துட்டு இருக்கு, அதுக்கு எந்த தடையும் விதிக்கல. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுப்படி ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கு. 2 பேருமே விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க. விசாரணை 2 பேருமே தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிற சூழ்நிலையில் சிபிஐ விசாரணைக்கு போட்டிருக்காங்க. இது வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியா இருப்பதற்கு காலதாமதம், நீதி கிடைக்கிறது காலதாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏன்னா ஏற்கனவே 2 பேரும் விசாரணை தொடங்கி இருக்கின்ற சூழ்நிலை. அதனால்தான் நான் சொன்னேன், அந்த 2 நபர்களுக்கும் அவங்களுக்கு வந்து எந்த விதத்திலையோ இது யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஒன்று. நம்பர் 2 வந்து அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்து அவங்க என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆணையம் மிக முக்கியமான ஆணையம். அவர்கள் வந்து யார் மேலே ஃபால்ட் இருக்குது, யார் மேலே நெக்லிஜென்ஸ் இருக்குது அப்படின்றது சொல்லக்கூடிய முக்கியமான ஆணையம். அந்த ஆணையம் இன்னைக்கு வரைக்கும் உச்ச நீதிமன்றம் டச் பண்ணல. அந்த ஆணையம் வந்து அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட அந்த நபர்களுக்கு என்ன அவங்களுக்கு ரிலீஃப் இருக்குது, என்ன அவங்களுக்கு என்டைட்டில்மெண்ட்டு, இது அவங்க சொல்லுவதற்கு அதிகாரமும் உள்ளது. ஆகவே தான் சொன்னேன், இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து யாருக்கு சாதகமாக யாருக்கு வந்து கொண்டாடக்கூடிய நபர்கள் வந்து நிச்சயமா வந்து அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதத்திலையோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இந்த தீர்ப்பு வந்து எந்த விதத்திலையும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பவர்கள் வந்து இது தற்சமயமாக டெம்பரரியாக அவர்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப்னு நினைக்கலாம். பட் வந்து இது சப்ஜெக்ட் டு ஃபைனல் ஆர்டர்ஸ். சார், ஏற்கனவே நடிகர் விஜய் வந்து சிபிஐ ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக செயல்படுதுன்னு முன்னாடி பேசியிருக்காரு. இப்போ அந்த சிபிஐ விசாரணை எப்படி ஏற்றுக்கிறாங்க? அதுதான் எங்களால் புரியல. இப்போ இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா வந்து அவர் சொல்லிட்டு போறாரு, சிபிஐ எங்களுக்கு விக்ட்ரி எங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய பெயர் அவரெல்லாம் இழுக்கிறார். அவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்கிறது. அவர் அவ்வளோ கேஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு நாளாக கரூருக்கும் செல்லவில்லை. எல்லாம் ட்விட்டர்லேயோ இதுலேயோ மீடியாவில் தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த சிபிஐ கேட்காதவர்களுக்கு ஏன் சிபிஐ வந்து விட்டது என்று கொண்டாடுகிறார்கள். சிபிஐயே அவங்க வந்து மனுவில் கேட்கல. அவங்க வழக்கறிஞர்களும் சிபிஐ வேணான்னு தான் சொல்கிறாங்க. ஆகவே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இந்த வழக்கு இந்த உத்தரவு இவங்க பெறப்பட்டது உண்மையிலே யாருக்கு மக்களுக்கு பயன்படுமான்னு தான் நீங்கள் பார்க்கணும். இது எந்த விதத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பயன்படுமான்னு பார்க்கணும். எங்களை பொறுத்த மாட்டில் நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதை நாங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். நீதிமன்றத்தில் இப்பொழுது வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்லி. கவுண்டரும் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மோசடியாக பெற்ற தீர்ப்புகள் அது வந்து அதை பற்றி அந்த நபர்களே நீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாகவும் அது நீதிமன்றத்துக்கு எங்களுடைய கருத்துக்களை சொல்லுவோம். இன்னைக்கு பேசுறப்ப ஆதவ அர்ஜுனா திமுக குறிப்பா ஆளும் அரசு நிர்வாகமும் தவேகாக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை நடத்தி தான் வந்து இது போன்ற நடவடிக்கைகளை ஏற்படுத்திட்டு வர்றாங்க. பல்வேறு தவறான தகவல்களை தவேகாக்கு எதிராக தமிழ்நாடு அரசு, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசே வந்து தற்பொழுது பரப்பிட்டு வருது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் இன்னைக்கு பேசுறப்ப அவர் முன் வச்சாரு. நீங்க இவ்வளவு நாளா ஏன் வரல மீடியாவில்? நீங்கள் கேட்ட இடத்துல தானே அந்த இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதே 2 நாளுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் வந்து அதே இடத்துல இருந்து பேசியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு க்ரௌட் கண்ட்ரோலிங் மெக்கானிசம், நீங்கள் இவ்வளோ பேரை அழைச்சிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே நபர்கள் வந்தால் நீங்கள் அதுக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறீங்களா? தண்ணி ஏன் கொடுக்கல? அந்த இடத்துல ஏன் டாய்லெட் வசதி நீங்கள் பார்த்துக்கல? இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்க ஏன் தேர்வு பண்றீங்க? நீங்க எழுதி கொடுத்ததுனால தானே அந்த தேர்வு ஆகிறது. இதெல்லாம் வந்து அவர்கள் வந்து ஆணையத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அவர்கள் நினைக்கிறார்கள் சிபிஐன்றது நல்லா புரிஞ்சுக்கிங்க, கிரிமினாலிட்டின்றது வேற. அவர்கள் வந்து இந்த அவருடைய ஆக்டினால இந்த பாதிப்பு உள்ளான ஆணவர்களுக்கு என்ன நஷ்டஈடு தர வேண்டும் என்பது வேற. நிச்சயமா அதனால்தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இந்த பாதிப்பு உள்ள ஆனவர்களுக்கு வந்து எந்த விதத்திலையும் இந்த உத்தரவு அவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போறதில்லை. இவர்கள் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து சிபிஐ கேட்கவில்லை என்று அவர் முதல்ல சொன்னார். ஆனால்
இப்போ வந்து சிபிஐ ஆர்டர் போட்டுட்டாங்க, அது எங்களுக்கு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்றாரு. நீதிமன்றத்தில் அவங்க வச்ச வாதம் வேற. இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்தோடனே தன்னால தான் வந்து விட்டது என்பது அவரை சொல்றாரு. ஆகவே இது எந்த விதத்திலையும் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும்னு அவங்க நினைக்க முடியாது. இந்த வழக்கை சிபிஐ என்ன வழக்கா பதிவு செய்து விசாரிப்பாங்க? கிரிமினல் வழக்கா பதிவு செஞ்சு விசாரிப்பாங்களா இல்ல வேற மாதிரி? நிச்சயமா அது கிரிமினல் வழக்கு தான். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏன் சென்னை உயர்நீதிமன்றம் கிரிமினல் வழக்கா இதை வந்து பதிவு செய்து உத்தரவு போட்டுச்சுன்னு நீதிபதிகள் ஏன் கேள்வி கேட்கறாங்க? அதாவதுங்க சிபிஐல கிரிமினல் வழக்கா தானே பதிவு பண்ணுவாங்க. அதாவதுங்க ஒரு ரிட் பெட்டிஷன் தாக்கல் செய்யும் பொழுது ரிட் ஆர்டினரியா இருக்கும், ரிட் கிரிமினல் ஆகும். ரிட் கிரிமினல் எப்போன்னா ஒரு போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷனோ இல்லை வந்து ஒரு டைரக்ஷனோ போலீஸ் சம்பந்தப்பட்ட கிரிமினல் அஃபென்சஸ் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி கொண்டதாக இருந்தால் அது ரிட்டு கிரிமினல் என்று அழைப்பார்கள். இந்த வழக்கு வந்து ரிட்டு கிரிமினல் என்று ஏன் அசைன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய அவர்மெண்ட்ஸில் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிதான் மனுதாரர் வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு. அது வந்து நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்குமான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயம். இதில் வந்து எந்த விதத்திலையோ இவங்களுக்கு யாருக்கும் இதில் ஒரு பெரிய இது கிடையாது. எப்படி ஒரு கேஸை ஒரு சிவில் என்ற மேட்டரை கிரிமினல்னு சொல்லியிருக்கீங்க, அந்த விஷயத்தை என்கொயர் பண்ணோன்னு சொல்லி ஹைகோர்ட் ரிஜிஸ்ட்ராருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கை பாருங்க, இந்த வழக்கை தாக்கல் செய்த ஒரு தினேஷ் என்ற ஒரு நபர். இந்த தினேஷ் வந்து அவர் வந்து ஆர்கியூ பண்ணும்போது அவர் வந்து இருக்கிற ஸ்டேட் ஏஜென்சி மேலே நம்பிக்கை இல்லை, அதனால வேற ஒரு ஏஜென்சி கொடுக்கணும்னு சொல்லி அவர் ஆர்கியூ பண்றாரு. உயர்நீதிமன்றம் தன்னிச்சையாக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்பாயின்ட் பண்றாங்க. இதுல அரசு எந்த விதத்திலயோ வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேணும்னு சொல்லி யாரும் கேட்கல. நீதிமன்ற உத்தரவு வந்து விட்டது, வந்த பிறகு அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதனால அந்த இன்வெஸ்டிகேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் டிரான்ஸ்ஃபர் பண்ணலன்னா லோக்கல் போலீஸ், கரூர் போலீஸ் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஆகவே இந்த சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட தீர்ப்பு வந்து எந்த விதத்திலையும் அரசு வந்து அதில் இதுல இன்டர்வியூனே பண்ணல, போட்ட உத்தரவை செயல்படுத்துது, அவ்வளவுதான். ஆனா ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னார்னா, இந்த தீர்ப்புக்கு பிறகு வந்து ஆதவ அர்ஜுனா தமிழ்நாடு அரசு பிரஷர் போட்டு ஆர்டர் வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அவர் சொல்றது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஆதவ அர்ஜுனா அப்படி சொல்லியிருந்தா அது நீதிமன்ற அவமதிப்பாகும். அவர் எப்படி ஹைகோர்ட்டை வந்து கவர்மெண்ட் பிரஷர் போட்டது என்று சொல்ல முடியும்? அப்படி சொன்னா ரொம்ப தவறானது. இந்த மாதிரி ஒரு வாதங்கள் வந்து எடுத்து வைக்கக்கூடாது. அரசு அதிலே பாருங்க, அந்த வழக்கில் அந்த உத்தரவில் நீதியரசர் செந்தில்குமார் அவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோடைய இன்வெஸ்டிகேஷனை அவருக்கு வந்து உடன்பாடு இல்லாமல் இருக்கும்போது அவர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறாரு. அவர் தான் வந்து ஆபீசர்ஸை டிரா பண்றாங்க, அஷ்ரா கார்க் உள்பட. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி வந்து உயர்நீதிமன்றத்தை வந்து இவர் அவதூறாக கூறுவார்? இவர் வந்து கூறுவது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். தயவு செய்து நீங்கள் அவர் கூறியதை வெளியிடாதீர்கள். வெளியிட்டீங்க என்றால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு நீங்களும் உடன்படுவீர்கள். உயர்நீதிமன்றத்தில் விஜய் வந்து எதிர் மனுதாரராக இல்ல இருந்த போதும் விஜய் மேல வந்து பல்வேறு கருத்துக்களை, விமர்சனங்களை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தீர்ப்புல போது கொடுத்தார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை நீதிமன்றத்திலையும் சொல்றாங்க. ஆனா ஆதவ அர்ஜுனா இங்க வந்து பேசும்போது இந்த வழக்குல சம்பந்தப்படாத முக அழகிரி வந்து முதல்ல அப்படி இருந்தாரு, இப்படி இருந்தாரு, இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்லாம் வந்து பேசுறாரு. அது சரியானதா? அதுதான் சொல்றேன். ஆதவ அர்ஜுனா அவருக்கு வந்து வாய்க்கு வந்தபடி பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் வந்து கூறியதெல்லாம் நீங்கள் தயவு செய்து போட்டியிடுங்கள் என்றால் இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகிவிடும். ஏனால் ஒரு நீதிபதியை அவதூறாக பேசுவது உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகளில் நிறைய சொல்லியிருக்கு, அது கிரிமினல் கண்டெம்ட் ஆகிவிடும். ஆகவே வந்து அதை பற்றி நாம் ரொம்ப பேச வேண்டிய அவசியமில்லை. அவர் கூறியிருந்தால் அது தவறான ஒரு விஷயமாகும். அவர் வந்து பிரஷர் கொடுத்து தீர்ப்பு வாங்கப்பட்டது என்று அவதூறாக உயர்நீதிமன்றத்தை கூறுற அளவுக்கு அவர் சொல்வது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அவர் சொன்னது ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஆதவ அர்ஜுனா வந்து ஆதவ அர்ஜுனாவோ தமிழக வெற்றி கழகமோ வந்து நாங்க சிபிஐ விசாரணை கேட்கலன்றாங்க. மற்ற 3 பேருமே வந்து முறைகேடாக பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க, அவங்க சிபிஐ விசாரணை கேட்டாங்க. ஆனா அவங்க வழக்குல வந்து இந்த தீர்ப்பு வழங்கல. ஆனா உச்சநீதிமன்றம் சிபிஐ கேட்காத ஒரு வழக்குல வந்து எப்படி சிபிஐ இல்ல, இது எல்லாருமே சேர்ந்து எல்லா மனுக்களும் சேர்ந்து தான் காமனா ஜட்மெண்ட் போட்டிருக்கு. அதனால தான் இந்த ஃப்ராட் விஜியேட் சாலம் ஆக்ட்ஸ்
ஒரு தனிப்பட்ட முறையில் ஜட்ஜ்மெண்ட் போட்டிருந்தா அந்த தனியாக நிற்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு. பட் இதில் போடாத நபர்கள், நீதிமன்றத்துக்கு வராத நபர்கள் பேரில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கு, அது தீர்ப்பு ஆகியுள்ளதால் இந்த கான்செப்ட், இந்த டாக்டரின் அப்ளை ஆகும். எனிவே நீதிமன்றம் வந்து அதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது சம்பந்தமாக நீதிமன்றத்தை அணுக சொல்லியிருக்கிறார்கள். நாங்களும் அதுக்கு நீதிமன்றத்தை அணுகுவோம். உச்சநீதிமன்றம் ஏற்றிருக்கு. இந்த தீர்ப்பை தாவைக்காவோட பொதுச் செயலாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை பற்றி கருத்து சொல்லுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு வழி மிகுந்த நாட்களில் நாங்கள் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வந்து வார்த்தைகள் வந்து எங்கள் வாயிலேருந்து முழுமையாக வர முடியல. அந்தளவுக்கு வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டம். எங்களுடைய உறவுகள், எங்களுடைய குடும்பம், தமிழகம் முழுவதும் தலைவர் அவர்களுடைய சுற்றுப்பயணம், ஒவ்வொரு மாவட்டமும் மிகப்பெரிய மக்களுடைய எழுச்சியாக உருவானது. இது ஒன்றும் முதல் மீட்டிங் கிடையாது. திருச்சி, அரியலூர், நாமக்கல் அப்படின்னு பல ஊர்களுக்கு, திருவாரூர், நாகப்பட்டினம் அப்படின்னு செல்லும் போதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த 50 வருஷத்தில் இல்லாத ஒரு எழுச்சியை வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க மக்கள் வந்து மிகப்பெரிய நம்பிக்கையுடனும் மிகப்பெரிய ஒரு அன்புடனும் எங்கள் தலைவருடைய பேச்சையும் வருகையும் மக்களே வந்து இந்த பிரச்சாரத்தை உருவாக்குனாங்க. ஆனால் உண்மையை பதிவு பண்ணணும். எல்லா மாவட்டங்களிலும் எப்பொழுதும் பெருசாக வந்து காவல்துறை வந்து பெருசாக சப்போர்ட் பண்ண கிடையாது. அரியலூரில் சப்போர்ட் பண்ணாங்க. பெரம்பலூர் எஸ்பி வந்து எங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக வந்து பல தகவல் கொடுத்தாங்க. அதனால தான் கடைசி நிமிஷத்தில் அந்த ப்ரோக்ராம் நாங்கள் கேன்சல் பண்ணோம். ஆனால் எப்பயுமே இல்லாத அளவுக்கு கரூரில் நாங்கள் நாமக்கல்லில் முடிச்சுட்டு, நாமக்கல்லில் நல்ல முறையாக மக்களுடைய ஆதரவோடு முடிச்சுட்டு, என்ன டைம் காவல்துறை சொன்னாங்களோ 3 to 10, இன்ஃபேக்ட் காலையிலிருந்து தலைவருடைய நாமக்கல் வருகையாகட்டும், பிரச்சாரமாகட்டும், எங்களுடைய சொந்த லைவ் ப்ரோக்ராமில் எல்லா மீடியாவுக்கும் லிங்க் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ தலைவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியும். இது ஏன் சொல்கிறேன்னா, தலைவர் லேட்டாக வந்தார்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வந்து பரப்பப்பட்டுச்சு. ஸோ 3 to 10 என்ன காவல்துறை சொன்னாங்களோ அந்த இடத்துல தான் நாங்கள் கரெக்டாக போனோம். ஆனால் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி என்னென்னா, கரூர் மாவட்டத்தில் நாங்கள் நுழையும் பொழுது அந்த பார்டர்லேயே அந்த பாலத்துக்கிட்ட என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார். நீங்கள் சன் டிவின்னு தெரியும், என்ன பேச விடுங்க. என்ன பேச விடுறதுக்கு என்ன எல்லாம் சொந்தம் இருக்கு எனக்கு. ஸோ நீங்கள் தடுக்காதீங்க. எங்களுக்கு 15 நாளாக நாங்கள் பேசாமல் இருக்கிறோம். நாங்கள் உண்மையை சொல்லணும். நாங்கள் பேசிக்கிறோம். சார் நாங்கள் பேசுகிறோம் சார். நாங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். இவர் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள். எதுக்காக நீங்கள் இப்படி தடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் அலோவ் பண்ணுங்க. நாங்கள் பேசுறதை கேட்குறோம். நீங்கள் அமைதியாக இருங்க. ஸோ கரூரில்
இந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் இருக்குது. அதை நான் மக்கள்கிட்ட வந்து பதிவு பண்ணுறேன். கரூரில் போலீஸ் காவல்துறை தான், கரூர் காவல்துறை தான் எங்களை வந்து வரவேற்றாங்க. இது எந்த மாவட்டத்திலையும் நடக்கலை. அவங்க தான் வந்து வரவேற்றாங்க. அவங்க தான் வந்து திட்டமிட்ட இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல நின்று பேசுங்கன்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்து ரோப்பை கொண்டு போய் கொண்டு வந்து வச்சா எந்த இடத்துல நிப்பாட்டினாங்களோ அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க. தலைவரும் எல்லாம் கம்ஃபர்டபுளான்னு கேட்டுட்டு மேலே இருந்துச்சு பேச ஆரம்பிச்சாரு. அப்படி தவறுகள் இருந்தால் ஏன் காவல்துறை கரூர் மாவட்டத்துடைய எல்லையிலேயே வரவேற்கணும்? நம்பர் 1 கொஸ்டின். அப்போ பேச ஆரம்பிக்கும் பொழுதே தலைவர் எப்பொழுதுமே மக்களை பார்த்து தான் பேசுவார். எங்கே தண்ணி கேட்டாரோ அங்கே தண்ணி அவர் கையாலே கொடுத்தாரு. எங்கே ஆம்புலன்ஸ் வழிவிடுன்னு சொன்னாலும் அவரே சொன்னார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் நிலவில்லைன்னு சொல்லிட்டு அவர் பேச்சை முழுமையாக கவனிக்காமல் மக்களை பார்த்துட்டு அமைதியாக எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ ஷார்ட்டாக முடிச்சுட்டு கிளம்பணும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த இடத்தை எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்தாங்கிறதுக்கான ப்ரூஃபை நாங்கள் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகிட்ட நாங்கள் வந்து கொடுப்போம். ஏன்னா எங்களுக்கு ஏன் வந்து தமிழக அரசு மீதோ தமிழக அரசு மீது என்கொயரி மீதோ நம்பிக்கை இல்லை அப்படின்னா, இந்த இஷ்யூ நடந்த பிறகு எல்லாரும் சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் ஓடிட்டாங்க, அது அல்ல. எங்களுடைய மொபைல் நெட்வொர்க்கை செக் பண்ணலாம். கரூரோட பார்டரில் நான், பொதுச் செயலாளர் நிர்மகுமார் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம். காவல்துறை வர வேணாம், வந்தால் கலவரம் வரும், நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க. அதையும் நாங்கள் தாக்கல் பண்ணுவோம். ஒரு திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுதே ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களையும் ஒட்டுமொத்த கட்சியும் தடியடி நடத்தி ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிகள் மாதிரி யார் அடித்து அனுப்பிச்சாங்கிறது நாங்கள் பதிவு பண்ணுவோம். நாங்கள் அந்த இறப்பு ஏற்பட்ட உடனே நாங்களும் மனுஷங்க தான். எல்லாரும் சொல்கிற மாதிரி 75 வருஷமாக இருக்கிற 60 வருஷமாக இருக்கிற அரசியல்வாதியும் கிடையாது. நாங்கள் ஒரு மனிதர்கள். அதுக்கப்புறம் தான் தலைவர்கள், அதுக்கப்புறம் தான் அரசியல். அப்படி இறப்பு ஏற்பட்ட உடனே முதல் 3 நாள் 4 நாள் என்ன செய்யணும்னே தெரியாது. ஏன்னா எங்களுக்குள்ள இன்னும் ஒரு மனிதாபிமானம் இருக்கு. எங்களுடைய உறவுகள் இறந்த பிறகு இப்போ என் வீட்டில் ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு அக்காவோ இறந்தா நான் மீடியாவில் முன்னாடி நாங்கள் வந்து பேசிட்டு இருக்க மாட்டோம், உண்மையை சொல்லிட்டு இருக்க மாட்டோம். இந்த சந்தர்ப்பத்தை திமுக பயன்படுத்திட்டு அன்னைக்கு ஃபுல்லாக என்ன நாடகம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். அந்த நாடகத்தோட நாங்கள் சட்ட ரீதியாக போராடக்கூடாதுன்னு அந்த வாரம் 27 அதுக்கு அடுத்த வாரம் சண்டே வரைக்கும் கோர்ட் ஹாலிடே. இது ஒரு மிகப்பெரிய திட்டமிடலோட எங்களால் ஜுடிஷியலாகவும் போய் முறையிட முடியாது. உண்மையை வந்து பேட்டி கொடுத்தா உண்மைக்கு முரணான்னு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் கைது செய்யப்பட்டாங்க. அதையும் மீறி சோசியல் மீடியாவில் வந்து பேசினா கைது செய்யப்பட்டாங்க. ஏன்னா உண்மை ஒரு பக்கம் மட்டும்தான் தெரியணும், அவங்க மட்டும்தான் பேசணும். அரசு உடைய செய்தித்துறை நிறுவனம் ஒரே ஒரு வேலை செஞ்சுச்சு, தாவேக்கா மீது எப்படி பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லலாம். இதுதான் அந்த ஒரு வாரமாக ஹாலிடே இருந்தது. கோர்ட்டுக்கு மூவ் பண்ண முடியல. அப்புறம் தலைவர் அவர்கள் வந்து இரங்கல் கொடுத்து அவங்களுக்கான இழப்பீடு தொகை கொடுத்த பிறகு எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் முதற்கொண்டு கைது செய்யப்படும் பொழுது, எஃப்ஐஆரில் இது கிரிமினலாக மாற்றப்படும் பொழுது, அப்போ எங்கள் தலைவர் அவர்கள் உடைய அறிவுறுத்தல் இது இந்த பிரச்சனையை வச்சு ஒட்டுமொத்த கட்சியை முடக்கக்கூடிய செயலை திமுக அரசு செய்ய முற்பட்டுருச்சுங்கிறத உணர்ந்தோம். அதுக்கான பதிவை நான் பண்றேன். ஏதோ குற்றச்சாட்டு சொல்ல. திருமதி அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு ஏன் வந்து உயர் அதிகாரிகள், ஹோம் செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி எல்லாரும் வந்து எந்த தவறும் செய்யலன்னு சொல்ல முடியும்? ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும் பொழுதே எப்படி வந்து காவல்துறை இருக்கக்கூடிய ஒரு ஹோம் செக்ரட்டரி இந்த எந்த தவறு இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்புறம் எதுக்கு வந்து விசாரணை ஆணையத்தை உருவாக்குனாங்க? விசாரணை ஆணையம் விசாரிச்சு முழுமையான அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஹோம் செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி, ஒரு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த தவறு தாவேக்கா தான் செய்துன்னு வாய்த்தரும் சொல்லாம அவங்க பக்கத்தை நியாயத்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுவே வந்து அவங்க அமைச்ச கமிஷனுடைய ஒரு அதிகார மீறலுங்கிறது நாங்கள் பதிவு பண்றோம். நம்பர் 1. நம்பர் 2,
உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அது யார் கேஸ் ஃபைல் பண்ண மக்களுக்கு தெரியும். அந்த கேஸில் ப்ரேயரே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக, அதுவும் குறிப்பாக எங்கள் தலைவருக்கு எதிராக கடுமையான வார்த்தைகள், அவருடைய தலைமை பண்பு, அவருடைய வருகை, அவருடைய அரசியல் வருகை, என்ன கோபம் உங்களுக்கு? அப்போ மதுரை ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல், எஸ்ஓபி பற்றி கேஸ் ஃபைல் இருக்கும்போது ப்ரேயர் வந்து சம்பந்தமே இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி, அந்த எஸ்ஐடியோடைய நோக்கம் நியூட்ரலாக இருக்குமா, டிரான்ஸ்பரன்சியாக இருக்குமான்னு தெரியாது, வெளிப்படைத்தன்மையாக இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கடுமையாக தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் தான் தப்பு செஞ்ச மாதிரி ஆல்ரெடி அவர் வந்து ஒரு பதிவு பண்ணிட்டார். எந்த விதமான என்கொயரியும் கிடையாது. பொதுவாக வெக்கேஷன் கோர்ட்டில் ஃபில் கேஸ், பப்ளிக் லிட்டிகேஷன் கேஸை வந்து எடுத்த உடனே நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஆனால் அன்னைக்கே எடுத்து, அன்னைக்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து, அன்னைக்கே தமிழக வெற்றி கழகத்தை ஒரு குற்றவாளி மாதிரி ஆக்கி, அதில் தலைவர் விஜய் அவர்களையும் ஒரு குற்றவாளி ஆக்கியக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு பாருங்க. தமிழக வரலாற்றிலேயே மദ്രാஸ் ஹைகோர்ட்ல இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்ததே கிடையாது. அந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம், இந்த திமுக அரசு திமுக கட்சியை யூஸ் பண்ணாம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வச்சு தமிழக வெற்றி கழகத்தை எப்படி முடக்க முடியும், எங்க தலைவரை எப்படி முடக்க முடியும், எங்களுடைய பிரச்சாரத்தை எப்படி முடக்க முடியும். நேற்று கூட எங்க மாவட்ட செயலர் அரெஸ்ட், 3 மாவட்ட செயலர் அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி கட்சியை முடக்கக்கூடிய ஒரு ஜனநாயக படுகொலையும் ஒரு எமர்ஜென்சியை ஒரு லாண்ட் ஆர்டர் மூலியமாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பதிவோட தான் தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தலில் இம்மீடியட்டாக டெல்லிக்கு கிளம்பணும், 1ஆம் தேதி கிளம்பணும். இங்கே வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சீனியர் அட்வொகேட்ஸ் கோபால் சுப்ரமணியன் சாராக இருக்கட்டும், ஹரிமா சாராக இருக்கட்டும், எல்லாரும், அதுக்கு முன்னாடி இன்னொரு பதிவு பண்ணிடுறேன், எங்களுக்கு வந்து வழக்கறிஞர்கள் கிடைக்கக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த ஒரு 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 செயலை வந்து செய்ய முற்பட்டாங்க. ஆனால் நாங்கள் எல்லா சீனியர் அட்வொகேட்ஸ்கிட்டையும் முறையாக எங்களுடைய நியாயத்தையும் எங்களுடைய நீதியையும் பதிவு செஞ்ச பிறகு, குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகணும். அதில் காலையில் கூட நிறைய ரூமர்ஸ், தமிழக வெற்றி கழகம் வந்து பெட்டிஷன்ஸ் வந்து தப்பாக ஃபைல் பண்ணியிருக்காங்க, மனுதாரர் இல்லைன்னு. தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரே பெட்டிஷன் தலைவர் அவர்களுடைய தலைமையில் அறிவுறுத்தின் பேரையில் பெட்டிஷனை ஃபைல் பண்ணோம். பெட்டிஷனுடைய நேம் ஆதவர்ஜுனா, நான் மட்டும்தான். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வேறு எந்த பெட்டிஷனும் ஃபைல் பண்ணல. அதை நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நாங்கள் எங்களுடைய அமைதி, இந்த தீர்ப்புக்கு அப்புறம் 41 எங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், ஒரு ஜஸ்டிஸ் வேணும். 5வது நாள் எங்கள் தலைவர் எங்ககிட்ட எல்லாரையும் பார்த்து சொன்னார், நம்ம இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் நான் பர்சனலாக தத்தெடுக்க போகிறேன், நம்ம வாழ்க்கை முழுசும் நான் வந்து இவங்களோட பயணிக்க போகிறேன். இந்த உறவுகள் வந்து ஏதோ வந்து நம்ம காசு கொடுத்தோங்கிறது இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையோட தேவைக்கு எல்லாமே ஏதோ வந்து நாள் போயிட்டு மலர் வலை வச்சுட்டு போகிறது வந்து எங்கள் தலைமையோ தமிழக வெற்றி கழகமோ கிடையாது. வாழ்க்கை முழுவதும் அவருக்கு தேவையான ஒரு பயணத்தை நாங்கள் உருவாக்குறோம். அதோடு இந்த இறப்புக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். 100% இதில் ஒரு சதித்திட்டம் இருக்கு, இதை நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அதை குற்றச்சாட்டாக சொல்லாமல் முறையாக நீதித்துறையை நாங்கள் அணுகணும்னு நினச்சோம். மீடியாவில் பேசுகிறதோ, ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் ஒட்டுமொத்த அரசும் எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது நாங்கள் வந்து அந்த ஒரு வாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மீடியா ட்ரையலே பண்ணாங்க, நாங்கள் தான் குற்றவாளிங்கிறத மீடியா ட்ரையலே பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் பொறுமையாக சட்ட ரீதியாக இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு தவறுங்கிறது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்கு. எக்ஸ்பர்ட் ஆர்டர் எங்ககிட்ட எந்த விதமான, அதாவது மீடியாக்கிட்டையும் பேச முடியல, காவல்துறையும் அணுக முடியல. அதே நேரத்தில் அந்த ஒரு வாரம் வெக்கேஷன் கோர்ட்டுனால உயர்நீதிமன்றம் அணுக முடியல. அப்போ உச்சநீதிமன்றத்தை நாங்கள் அணுகும் பொழுது எந்த அளவிற்கு எக்ஸ்பர்ட் ஆர்டர் எங்களுக்கு எதிரான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை உருவாக்கி சட்ட ரீதியாகவும் சரி, காவல்துறை மூலியமாகவும் சரி, தமிழக அரசுடைய செய்தி நிறுவனம் மூலமாகவும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க, தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் இதுக்கு பொறுப்பு, முழு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு மாயா தோற்றத்தை இந்த 10 நாள் உருவாக்குனாங்க. எங்களுடைய சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தம்பிகளை அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு எங்களுடைய கோரிக்கை, முழுமையான கோரிக்கை அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் கேட்டோம், ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் 3 மெம்பர்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ரிட்டையர்ட் ஜட்ஜோடைய தலைமையில் வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோம்.
அந்த 3 மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. 3 லேயராக வந்து இன்னைக்கு வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1, சுப்ரீம் கோர்ட்டே இந்த என்கொயரியை வந்து மானிட்டரிங் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்பர் 2 3 மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து சிபிஐ என்கொயரின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எங்களுடைய கோரிக்கை, எங்களோட மனுவில் இருக்கக்கூடிய தீர்ப்பு தெளிவாக நாங்கள் சொல்கிறோம். சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் கொண்ட தலைவர் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு இது வந்து மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல இந்த என்கொயரி தொடர்ந்தால் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அந்த தவறு செய்த ஒரு அரசியலை திமுக உருவாக்கும். ஏன்னால் எங்களுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட இன்னைக்கு 27% மேல சர்வே எடுக்கும்போது தெரியும், ஒரு மிகப்பெரிய ஆதரவோடு இந்த கட்சி இருந்துட்டு இருக்கு. அதை எந்த அளவுக்கு முடக்க முடியுங்கிறத யோசிச்சாங்க. நாங்கள் எங்களுடைய கட்சி தோழர்கள் சொல்லிக்கிறோம், எங்களுடைய மக்கள், எங்களுடைய ஒரு 41 குடும்பத்துக்கு சொல்லியிருக்கிறோம், நாம் வலுவாக இருக்கிறோம். தமிழக தலைவருடைய ஒரே செய்தி, 41 குடும்பத்தோடு நாங்கள் எங்களுடைய பயணத்தை மிகப்பெரிய தொடருவோம். உண்மையை வந்து மிகப்பெரிய கொண்டு வருவோம். இதுதான் நான் வந்து சொல்லக்கூடிய உண்மைகள். நன்றி, வணக்கம். விக்டிம்ஸ் சிலர் வந்து இது நாங்கள் இந்த மனுக்களையே ஃபைல் பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு தமிழ்நாடு அரசு அதை ஒரு புகாராக இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவாக தாக்கல் செய்யறதுக்கான அனுமதியை வாங்கியிருக்காங்க. இதை பற்றி தாவேகா பொதுச் செயலாளராக நீங்கள் இந்த திமுக வந்து என்னெல்லாம் செய்யணும்னு தெரியும், யாரெல்லாம் மிரட்டுவாங்கன்னு தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் மனுவை பற்றி தான் பேச முடியும். மித்தவங்களை பற்றி, மித்த மனுக்களை பற்றி இன்னைக்கு வந்து முறையிட்டாங்க. அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கிட்ட வந்து ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் கிட்ட முறையிட சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் அதில் உண்மை இருந்துச்சுன்னா அது என்னமோ திமுக வந்து முறையிட்டோம். எங்களுடைய பெட்டிஷன்ஸ் இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டு கரெக்டான ஜட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய தாக்கல். கண்டிப்பாக நீதியும் உண்மையும் வெளிவருங்கிறது என்னோட நம்பிக்கை. பிரச்சார பேருந்தில் இருந்த அந்த சிசிடிவி காட்சிகளை எஸ்ஐடி ஜட்ஜி, ரிட்டையர்ட் ஜட்ஜி அஜய் ரஸ்தோகி கேட்கும் பட்சத்தில் நீங்கள் அதை வந்து பத்திரமா வச்சு, நாங்கள் தமிழக அரசையும் இந்த சட்டம் ஒழுங்கையும் நாங்கள் நம்புற மாதிரி இல்லை. இங்கே அன்னைக்கு நடந்த கேஸ்லேயே பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய தோழர் ராம்ஸ்டாங்களுடைய கொலை சார்பா வந்து சிபிஐ வந்து இங்கே நடக்கும்போது சிபிஐ வேணான்னு சொன்னாங்க. அதோட கிட்னி வழக்கு கேஸில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணி எஸ்ஐடி போடும்பொழுது சென்னை ஹைகோர்ட்டோடைய எஸ்ஐடியை வேணான்னு சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு வந்து அந்த அளவுக்கு மிக மோசமாக இருந்திருக்கு. ஸோ இதை வந்து நாங்கள் வந்து அட்ரஸ் பண்ணும் பொழுது எங்களுக்கு இந்த அரசு இந்த எங்களுடைய உறவுகள் எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாரும் போயிட்டு வந்தாங்க. எங்களுடைய உறவுகள், எங்களுடைய குடும்பம், அப்ப எங்க தலைவருக்கு எவ்வளவு மன வேதனையா இருந்திருக்கும், எவ்வளவு வலியோட நாங்க இருந்துட்டு இருப்போம். இன்னைக்கும் நாங்க கரூர் போலீஸை நம்பி அந்த இடத்துக்கு போறதுக்கு, ஏன்னா கரூர் போலீஸ் தான் இன்னைக்கு எங்களை கூட்டிட்டு போய் எங்களை வந்து லத்தி சார்ஜ் பண்ணி நிறைய பிரச்சனைகள் ஆக்குனதே கரூர் போலீஸ் தான். நல்ல போலீஸ்கள் கிட்டத்தட்ட 90% போலீஸ் ஆபீசர்கள் நல்ல எண்ணத்தோட இருக்கிறாங்க. அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். பெரம்பலூர் எஸ்பி வந்து எங்களுக்கு வந்து கரெக்டா வந்து கைட்லைன்ஸ் கொடுத்தாரு. நாங்க எல்லாத்தையும் வந்து தப்புன்னு சொல்ல. ஆனா கரூர் போலீஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு எக்ஸ் மினிஸ்டரோட கண்ட்ரோல் இருக்கு. அவருடைய பேச்சுவார்த்தையை நம்பி அவருடைய டிக்ளரேஷன், அதாவது நான்